ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அவர் இது பண்ணும்போது ஒரு பத்திரிகையாளரை கைது பண்றாங்க. திரு சாவித்திரி கண்ணன் மூத்த பத்திரிகையாளர் அவரை கைது பண்ணும்போது அது குறித்து அவர் பதிவு செய்த கருத்துக்கள்லாம் ரொம்பவே மோசமான ஒரு கருத்து. தூக்கி போட்டு மிதிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பதிவு செய்திருப்பது பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையும் நான் இங்கே பதிவு செய்யணும்னு விரும்பினேன். அதனால அவர் தொடர்ச்சியாக பத்திரிகைகளுக்கு எதிராகவும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவும் ஊடகங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அதை ஒரு வாடிக்கையாகவே அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் தொடர்பாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த ஜெட் ராடிங் மிஷின் கொடுக்கறதில்ல. அது மத்திய மாநில அரசுகளுடைய மானிய விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெட் ராடிங் மிஷினில் ஒரு கம்பெனியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு மேன் பவர் ஏஜென்சி இங்கே சென்னையிலேருந்து இயங்கக்கூடிய ஒரு மேன் பவர் ஏஜென்சி மூலமாக அந்த பெனிஃபிஷரிஸை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பெனிஃபிஷரிஸ்க்கெல்லாம் பெயர் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் பெருவாரியான பெனிஃபிஷரிஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு செய்கிறாரு. இதுக்கு இந்த கம்பெனிக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பெருந்தகை அவர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதில் பேசும்போது அந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு ஒரு அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பண்ணுறாரு. இப்போ அந்த அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக அவரை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சஃபாய் கர்மச்சாரி அல்லது உங்களுக்கு இந்த செங்கொடி சங்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அவங்கெல்லாம் கோவப்பட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு முறையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாலோ அல்லது ஜனநாயக முறைப்படி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருந்தாலும் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்திருக்காது. ஆனால் இல்ல புகார் கொடுத்திருக்கலாம், டெஃபமேஷன் போட்டிருக்கலாம், இல்ல நீங்க அதிகாரிகளை போய் முறையிட்டு இருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ஜனநாயகபூர்வமாக நமக்கு இருக்கக்கூடிய வழிவகைகள், இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை எல்லாம் செய்யாமல் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு 20-30 பேர் கூடி பிளான் பண்ணி ஒரு வேனில் போய் அவர் வீட்டு பக்கத்தில் போய் ட்ரம்மில் மலத்தையும் சுவேஜ் வாட்டரையும் கொண்டு போய் அவருடைய தாயார் தனியாக வீட்டில் இருக்கும்போது வீட்டு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அதையெல்லாம் உள்ளே தெளிச்சுட்டு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அநாகரிகமான ஒரு அருவருப்பான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.